தலானன் யூடியூப் சேனல் எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யூஜிபிஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி யூஜிபிஜி கொஸ்டின் பேட்டர்ன் மாணவர்களுக்காக இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மாணவர்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலே இந்த வீடியோஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தலானன் வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். தொடர்ந்து மாணவர்கள் இது மாதிரி தகவல் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தான். தலானன் யூடியூப் சேனல் எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மனம் நேம் சுந்தரா யூனிவர்சிட்டி டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேட்டர்ன். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்தளவில் ஒவ்வொரு யூஜிபிஜி ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் தான் எப்போவுமே பல்கலைக்கழகத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு யூஜியோடைய கொஸ்டின் பேட்டர் நம்ம பார்க்குறோம். இது பிஜிக்கும் இதுவும் அது மாதிரியான ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். பல்கலைக்கழகத்துடைய நீங்கள் புக்லெட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்முடைய யூனிவர்சிட்டியோட புக்லெட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஹவு டு டவுன்லோட் யூனிவர்சிட்டியோட யூஜிபிஜி புக்ஸ் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த புக்கை பார்த்து நீங்கள் அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். புக்கு மட்டும் தான் உண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. உங்களுக்கு வந்து பிரிண்டட் புக்கு கிடையாது மனம் சுந்தரா யூனிவர்சிட்டி பொறுத்தவரை. அதனால் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் அந்த பிரிண்டட் புக்கை மட்டும் நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மாணாக்கர்களுக்காக அந்த கொஸ்டின்ஸுடைய அந்த பேட்டர்ன் சொல்லுவோம்ல, யூஜிபிஜி கொஸ்டின் பேட்டர்ன் ஒவ்வொரு எக்ஸாமுக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்து 2 மார்க் எத்தனை வரும், 5 மார்க் எத்தனை வரும், 1 மார்க் எத்தனை வரும், அந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து மாணவர்களுக்கு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பொதுவாக ஒரு பேப்பருக்கு வந்து 100 மார்க்கு. அதில் நாம் வந்து அசைன்மெண்ட்டுக்கு 25 மார்க் நம்ம கொடுத்துருவோம். இதில் வந்து மாணாக்கர்களுக்கு எக்ஸாம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 75 மார்க் தான் மாணாக்கர்கள் தேர்வு எழுதுவீங்க. 25 மார்க் அசைன்மெண்ட் போச்சுன்னா 75 மார்க் தான் வந்து எக்ஸ்டர்னல். அதை இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லுவோம். இன்டர்னல்னால் அசைன்மெண்ட் 25, எக்ஸ்டர்னல்னால் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தேர்வு எழுதுகிற அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 75. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நமக்கு வந்து 20 கொஸ்டின் தான் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். மொத்தத்தில் 20 கொஸ்டின் தான். இந்த 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து 1 to 10, கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 1 வேர்டு தான். அந்த 1 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1 to 10 1 வேர்டு இருக்கும். அதனை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்ட் 2 இருக்கும். பார்ட் 2வது செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 to 15 5 மார்க் இருக்குது. இங்கே வந்து 11ல் ஏபி, 11ல் ஆ, 12ல் ஆ, 13ல் ஆ, 14ல் ஆ, 15ல் ஆ, அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11 to 15 வரைக்கும். இந்த 10 கொஸ்டினில் நாம் எழுத வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் 5 × 5 25 மார்க் நமக்கு இதில் உங்களுக்கு கொஸ்டின் நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு சி, பார்ட் 3 பகுதி 3ன்னு சொல்லி அடுத்து 3வது பகுதி இருக்குது. இந்த 3வது பகுதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 17, கொஸ்டின் நம்பர் 18, கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20. ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அங்கே கொடுத்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின். மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி இல்லாமல் இங்கே வந்து மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து 12 மார்க்கோ இல்லை 10 மார்க்கோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் எம்எஸ் யூனிவர்சிட்டி பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது வந்து உங்களுக்கு 8 மார்க்காக கொடுத்துருக்காங்க. அப்போ 8 மார்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கொஸ்டின் எழுதணும். 5 கொஸ்டின் எழுதிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க்கு. இப்போ 5 கொஸ்டின் எழுதுனா 40 மார்க்கு. அப்படி பார்த்தா பாருங்கள், 16ஆம் கொஸ்டினில் 2 மார்க் இருக்கும், 17ல் 2, 18ல் 2, 19ல் 2, 20ல் 2. பாருங்கள், இப்போ 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நம்ம எழுத வேண்டிய 5 கொஸ்டின். இவ்வளோ தான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஜிக்கும் இதே தான், பிஜிக்கும் இதே தான். இதேமாரி மாணாக்கர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு வேணுமா, அப்படி வேணும்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத மாணாக்கர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாணாக்கர்களுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர் வந்து அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு மாணாக்கர்கள் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரெடி பண்ணுற அளவுக்கு போதுமான நேரம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு செமஸ்டருக்கு 7 பேப்பர் 8 பேப்பர் இருக்குது. அதனால் மாணாக்கர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதிகமான மாணவர்கள் கேட்குறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தர முடியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டரில் தமிழ், இங்கிலீஷு அது காமனாக நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும். இதே மாதிரி மாணவர்களுக்கு இது என்னென்ன சர்வீஸ் கொடுத்தா மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. மாணாக்கர் நலனில் தலானன் யூடியூப் சேனல்.